ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒன் ஷாட் வீடியோ தான். ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம இந்த செஷனில் கவர் பண்ணுறோம். மேம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா? ஆல்மோஸ்ட் இதில் நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே கொண்டு வந்திருக்கேன், சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 5 மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து எது கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த செஷனில் வர எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக சாப்டர் 1லேருந்து என்ன 5 மார்க்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இன்னுமே பார்க்க போகிறது. ஸோ எல்லா சாப்டருக்குமே இந்த ஒன் ஷாட் வீடியோ 5 மார்க்ஸில் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் 1 மார்க் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சீரீஸுமே நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? எஸ். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.21 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் பை காஸ் ஜார்டன் மெத்தடில், சரியா? ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கோங்க. ஸோ விச் இஸ் 2 1 1 3 2 1 2 1 2, சரியா? ஸோ இதுதான் வந்து வாட் இட் இஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இது காஸ் ஜார்டன் மெத்தடில் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறனால ஸோ வாட் வி வாண்ட் டு புட் ஏ அப்படிங்கிற ஆர்டர் என்ன 3, அப்படி தான் அதோட ஆர்டர். ஸோ அப்போ I3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸில் போடணும், சரியா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 1, ஓகே? ஸோ 3 2 1 2 1 2, சரியா? வெயிட் அ மினிட். So let me write. So augmented matrix இங்கே 1. So then identity matrix இங்கே எழுத போகிறோம் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுன்னா, இந்த மேட்ரிக்ஸை நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும், ரைட்? ஸோ இப்படி எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் மூலியமாக. ஸோ அப்போ ஒவ்வொரு ரோவும் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலி இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகும், இந்த இடத்துல இருக்கிறது இன்வர்ஸாகவும் கிடைக்கும். தட் இஸ் தி ஐடியா, சரியா? பிஹைண்ட் திஸ், தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஆப்ரேஷன் இங்கே நான் போட போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை நம்ம என்னவா மாற்றிடணும், 1ஆ மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்கும், R1 1/2 R1 நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 1 1/2 1/2 1/2 0 0. நெக்ஸ்ட் இங்கே 3 2 1 0 1 0 2 1 2 0 0 1, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஸோ இந்த இடமும் ஃபஸ்ட்டு நம்ம 0 ஆக்கிடணும், சரியா? ஸோ ஒரு செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டையும் நம்ம என்னென்னு மாற்ற போகிறோம், 0ன்னு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டோட மைனஸ் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ R2 goes to R2 minus 3 into R1 போடலாமா? ஸோ அதே மாதிரி R3 goes to R3 minus 2 into R1 போடலாமா? ஸோ R1ஓட நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், 2 into R1 என்ன, 3 into R1 என்ன, 2 into R1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ வாட் யூ கெட் 3 3/2 3/2, சரியா? 3/2 0 0, then 2 1 1 1 0 0, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, ஸோ ஐ வில் பி கெட்டிங் 1 1/2. ஃபர்ஸ்ட் ரோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, ஸோ யூ வாண்ட் டு ரைட் இட் ஆஸ் இட் இஸ், ஓகே ஃபைன். செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட் 0 ஆகும். ஸோ 2 4 minus 1 minus 1/2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, ஸோ மைனஸ் திஸ் திங்னா 1/2ன்னு வரும்.
sorry, wait a second. So இங்கே minus 1 minus 3 by 2 தானே. So again it is minus 1 by 2. Okay, fine. So then you will be getting 0 minus 3 by 2 அதுக்கப்புறம் 1 0. Fine. So next என்ன ஆகும்னா இந்த ஸ்டெப்பில் 2 minus 2 0, 1 minus, wait a second. Okay, fine. So இப்போ வந்து 1 minus 1 ஓட வேல்யூ என்ன 0, 2 minus 1 ஓட வேல்யூ 1, minus 1 0 1. Okay, so next elementary operation அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, okay fine. So next elementary operation பண்ணிடலாம். So அடுத்து எந்த இதை 0 ஆக்கணும்னா, so okay wait a second, இந்த இடம் வந்து actually என்னது plus தானே 2, 4 minus 3 by 2, that is 1 by 2, plus 1 by 2 தானே வருது. சாரி, இங்கே வந்து நான் minus 1 by 2 போட்டிருக்கேன். It is not minus 1 by 2, it is plus 1 by 2. ஓகே, சின்ன கரெக்ஷன். ஃபைன். சரி, தென் என்ன பண்ணும், கால்குலேஷன் வந்து நம்ம இங்கே கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால் மெதுவாக பொறுமையாக சால்வ் பண்ணாவே போதும். ஸோ எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல எலிமினேட்டரி ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி வாண்ட் டு மேக் திஸ் ஆஸ், இதை வந்து நம்ம ஒன்றா மாற்ற போகிறோம். ஸோ அப்போ ஒன்றா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ R2 நான் என்ன பண்ண போகிறேன், R2 goes to 2 into R1, 2 into R2 பண்ண போகிறேன். ஸோ வாட் இட் இஸ் 1 1 by 2 1 by 2 1 by 2 0 0 0 2 multiply பண்ணா plus 1 minus 1 minus 3 2 0 0 0 1 minus 1 0 1. ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா இது 0 ஆகணும், பின்ன இதுவும் 0 ஆகணும். am I right? ஸோ அது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு, ஸோ ஐ வாண்ட் டு மேக் திஸ் ஆல்சோ 0. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் பின்னாடி அப்படியே எழுதுறேன். ஸோ வெயிட் அ செகண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேட்ரிக்ஸ் எப்படி ஆகும்னா, ஸோ யூ வில் பி கெட்டிங், ஸோ த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குது முன்னாடி ஸ்டெப்பில், யா 1 எஸ் 1 by 2 1 by 2. ஸோ வேறு என்ன இருந்துச்சு 0 1 minus 1 0 0 1, then 1 by 2 0 0 minus 3 2 0 minus 1 0 1 இல்லையா? ஸோ இதுதான் இருந்தது நமக்கு. எஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட் ஐ எம் பிளானிங் டு டூ வாஸ், இந்த இடத்த நான் வந்து இந்த இடத்த நான் 0 ஆக்கணும். ரைட்? ஸோ அகெயின் இதையும் நான் எனக்கு 0 ஆக்கணும், இதையும் எனக்கு 0 ஆக்கணும். ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில், ஸோ ஐ வாண்ட் டு மேக் திஸ் 0 இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி, அதாவது R1 goes to கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, R1 goes to sorry, ஆமாம், R1 goes to R2 minus 2 into R1. சரியா? 2 into R1 பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், எஸ் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். 2 into R1 பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், 2R1ஓட வேல்யூ என்னென்னு எழுதிக்கோங்க, 2R1. R1 goes to, yeah, R2 minus 2 into R1. Fine. So wait a second, 2 into R1 பண்ணிட்டோம்னா it will get changed, right? Okay, இது அப்படி பண்ண வேணாம், ஒரு நிமிஷம். ஸோ வாட் வி, நமக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து 1 தானே வேணும். ஸோ அப்போ 2 into R1 பண்ணால், ஸோ இது 2ஆக வந்துடும். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ வாஸ், இந்த இடத்துல நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ், 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா, R2. எஸ், R1 minus 1 by 2 R2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ R2-வை 1 by 2 R2 என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? that will is equal to 0 1 by 2 minus 1 by 2 minus 3 by 2 1
ஓகே அண்ட் 0. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோ கூட இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0. மைனஸ் பண்ணும்போது ஸோ யூ வில் பி கெட்டிங் 1. யூ வில் பி கெட்டிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும், ரைட்? ஸோ 1. ஸோ தென் வாட் இட் இஸ்? ஸோ இட் இஸ் 0. ஓகே, தென் 1. ஓகே, அதுக்கப்புறம் தென் மறுபடியும் நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்ன? இதுதானே நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 1/2, தட் இஸ் 4/2 2ன்னு வரும், கரெக்ட்? ஸோ தென் -1 0, அடுத்து 0 1 -1 -3 2 0 0 0 1 -1 0 1. மற்ற எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக பண்ணணும்னா ரெண்டு விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதையும் வாட் இதை வச்சு இந்த 1 வச்சு இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும், ரைட்? ஸோ வி வாண்ட் டு சேஞ்ச் தட் 2 to 0. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? R3 வச்சு, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் 1 கண்டிப்பாக வருமோ அந்த பிளேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 1ஆக சேஞ்ச் பண்ணிடணும். இந்த 1 ஆனதுக்கப்புறம் இந்த காலமில் இருக்கிறத நம்ம 0வாக மேலேயும் கீழேயும் மாற்றுறதுக்கு இந்த ரோவை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணாதான் இந்த கொஸ்டினை ஈஸியாக சிம்பிளிஃபையாக சால்வ் பண்ண முடியும், சரியா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம எதெல்லாம் நம்ம இங்கே 0 ஆக்கியிருக்கோன்னு கிளியராக புரிஞ்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணணும்? இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றிடணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு எப்படியோ இந்த டேர்மை 0ன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் இதை வச்சு இதை ரெண்டுத்தையும் 0ன்னு சேஞ்ச் பண்ணாவே யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர், சரியா? ஸோ அப்போ R3 இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, ஸோ வி வாண்ட் டு டேக் R3 சேஞ்ச் ஆக வேணாம். ஸோ R1ம் R2வும் சேஞ்ச் ஆகணும், ரைட்? R1 and R2. R1 எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ R1 will change to R1, okay, minus R3. Okay, next step R2 plus R3. okay, ஸோ இப்படி பண்ணுறதுனால ஸோ இந்த டேர்மும் 0 ஆகும், ரைட்? ஸோ அப்போ 1 0 0 3 -1 -1 இல்லையா? எஸ், again -1. தென் அடுத்து 0 1 0. so this will become -3. okay, -3 plus -2. no, -3. wait a second. R2 வந்து -3, இது -1. so it will become -4. plus தானே பண்ணுறோம். so it is 2, it is 1. okay, so next stepல 0 0 1 -1 0 1. சரியா? so this is the எனது காஸ் ஜோர்டன் மெத்தடில் உங்களுக்கு ஃபைனலாக கிடைச்ச ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக, இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவும், இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாகவும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும், சரியா? ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 -1 -1 -4 2 1 -1 0 1. ஸோ திஸ் இஸ் தி என்னது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் எழுதிடணும். ஸோ இப்படி தான் காஸ் ஜார்டன் மெத்தடில் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.23 படிக்க பார்க்க போகிறோம், சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம இந்த கொஸ்டினை என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம், சரியா? சரி, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஏ மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, பி மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியணும், ரைட்? ஸோ வாட் இஸ் ஏ? எல்லா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 x3 இல்லையா, அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தானே. ஸோ அதை ரெஸ்பெக்டிவாக எழுதிக்கோங்க. ஸோ வாட் யூ கெட் ஃபஸ்ட்டு 2 3 3 1 -2 1. ஓகே, ஸோ 3
minus 1 minus 2. That is equal to not. So இது அதுக்கப்புறம் x அந்த வேரியபிள்ஸோட மேட்ரிக்ஸ் எழுதுவோம் இல்லையா? So we first write the relation. சரியா? So that is x1, x2, x3. Okay. So again it is equal to what it is. நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு கிடைக்கும்? 5 minus 4 3ன்னு கிடைக்குமா? ஓகே 5 minus 4 3. ஸோ இதுதான் வந்து A மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நான் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ த A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A அட்ஜாயிண்ட் ஆஃப் A இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? A modulus of AU adjoint AU கண்டுபிடிக்கணும். So first of all write what is A matrix. A matrix is actually equals to 2 3 3 1 minus 2 1 3 minus 1 minus 2. So இப்போ modulus of A கண்டுபிடிக்கணும். What is modulus of A? Modulus of 2 into 3 what 2 3 3. So 1 minus 2 1. So what is my determinant A? Determinant A oda value என்ன? So that is equals to. So determinant A is actually equals to என்ன கிடைக்கும்? 2 into. So 2 2s are 4 minus 1 plus 1. So minus 3 into minus 2. Okay, minus 3 then plus 3 into minus 1 minus 6 plus 6. Okay, so which is equal to 2 into 5 minus 3 into minus 5 plus 3 into 5 plus 3 into 5. Okay, so which is equal to 10 plus 15 plus 15, that is equal to 40, which is not equal to 0. So inverse வந்து exist ஆகும். அதாவது A inverse will do exist. Okay, it is inverse and matrix. So next step என்ன பண்ணுவோம்னா inverse கண்டுபிடிக்கணும். inverse கண்டுபிடிக்கிறதுக்கு we want to find adjoint of A. adjoint of A கண்டுபிடிக்கணும்னா cofactor of A கண்டுபிடிச்சு அதை transpose பண்ணணும். ரைட். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும். எப்படி நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம்? ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு இல்லையா? ஸோ தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா இங்கே வந்து செகண்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு போடுங்க -2. அதுக்கப்புறம் 1 அடுத்த வேல்யூ அந்த ரோலையே, அதுக்கப்புறம் 1 1 அதுக்கப்புறம் மறுபடியும் -2 எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுலேயே முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் இருக்கிறது இதே மாதிரி பண்ணணும். -1 -2 3 தென் 3 அதுக்கப்புறம் -1. சரியா? அதுக்கப்புறம் 3 3 2 3 அதுக்கப்புறம் -2 1 1 -2. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இதில் எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ 2 2s are 4 2 2s are 4 minus of minus plus 1. Okay, so 3 minus 2 plus 2. ஸோ இங்கே வரும்போது -1 -6 plus 6. தென் அதே மாதிரி கீழே இருக்கிறது வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே பண்ணும்போது -3 -6 plus 6 -4 -9 9 -2 plus 2. ஸோ அதுக்கப்புறம் 3 3 -6 plus 6. ஓகே 3 plus 2 -2 -4 -3. ஓகே +2 -2 everything is correct. Okay, so இப்போ adjoint of A matrix எழுதிடலாமா? AIJ அதுக்கு முன்னாடி ஸோ we write the matrix. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்போ எழுத போகிறோம். 5 6 5. So it's 3 3 -13
9 plus 2, 11. Next, 9, 1 minus 7. 9, 1 minus 7. Okay. So we want to take transpose of this. Aij transpose is equal to, so இதை transpose பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 5, 3, 9, 6, minus 13, 1, 5, 11, minus 7. So இதுதான் வந்து என்னது? Cofactor matrix ஓட transpose. So this is actually adjoint of A. இல்லையா? So adjoint of A அப்படிங்கிறது cofactor matrix ஓட transpose. So 5, 3, 9, 6 minus 13, 1. Okay. 6 minus 13, 1. 5, 11 minus 7. So this is going to be your adjoint of A. முடிஞ்சுதா? ஸோ இந்த adjoint of ஏயையும் அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் A இன்வர்ஸில் A இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? 1 by modulus of A into 5, 3, 9, 6 minus 13, 1, 5, 11 minus 7 இல்லையா? ஸோ அப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் determinant of A value என்னது? 1 by 40 into 5, 3, 9, okay, 6 minus 13, 1, 5, 11 minus 7. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We want to write this in that relation. அந்த ரிலேஷனில் நம்ம எழுத போகிறோம். சரியா? So what is that relation? Ax is equal to B. Now I want to find the value. To find x1, x2, x3 கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அதாவது x matrix கண்டுபிடிக்கணும். இல்லையா? So that is to find x matrix. இந்த x matrix கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? x is equal to A inverse B இல்லையா? எஸ் ஆர் நோ? ரெண்டு பக்கமும் A inverse எடுத்தோம்னா இதுதானே நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் x is equal to A inverse அப்படிங்கிறது 1 by 40 into, so what is this? 5, 3, 9, 6 minus 13, 1, 5, 11 minus 7. Okay. So what is my B matrix? B என்ன? 5 minus 4, 3. So we want to multiply these two. So for 1 by 40 வெளியே அப்படியே இருக்கட்டும். What is this matrix? x1, x2, x3 ஓட வேல்யூ கிடைக்கும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we want to simplify this. multiply பண்ண போகிறோம். 5 5s are 25 minus 12, okay, plus 27, okay. 9 3s are 27. 30, okay, 30 plus 13 into 4 தானே, right? 13 into 4, it's 12, 1, 52. So you will be getting 52 plus 3, okay. So then 5 5s are 25, minus 44, minus 21, okay. So you will be getting this. So இதை நம்ம solve பண்ணா போதும் இல்லையா? So இதை simplify பண்ணா 25 minus 12 plus 27 is going to be equal to 40. அதுக்கு அடுத்து this will be going to equal to 80 இல்லையா? Yes or no? Wait a second. Okay, wait a second. ஒரு சின்ன இடத்துல நம்ம இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னன்னா, wait a minute. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 plus 5க்கு பதிலாக வாட் இட் இஸ் 3 plus 2க்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணிடுறேன் 6ன்னு போட்டேன். இட் இஸ் ஆக்சுவலி 5 இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல மட்டும் 5ஆக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதனால் இங்கே ஒரு கேல்குலேஷன் எரர் வருது. ஸோ திஸ் இஸ் 5 இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த பேஜ்லேருந்து அங்கே எழுதும் போது 3 plus 2வை நான் 6ன்னு எடுத்துட்டேன். சரியா? இட் இஸ் ஆக்சுவலி 5. ஓகே ஃபைன். ஸோ இங்கே 5, திஸ் இஸ் ஆல்சோ 5. ஸோ அப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸே இங்கே வந்து 5ல் வருது. ஓகே, இது இங்கே 5ஆக வருது. ஸோ அப்போ இது 5 இங்கே. ஸோ திஸ் ஆக்சுவலி 25. இப்போ பாருங்கள் கேல்குலேட் பண்ணும்போது 80 வருதா? ஸோ திஸ் இஸ் 80. ஸோ அதே மாதிரி 25 minus 44 minus 21. ஸோ திஸ் கோயிங் டு பி ஈக்குவல்ஸ் டு வாட் இட் இஸ் 65. ஓகே, minus 25 is going to be 40. Minus 40.
ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு வரும், which is equal to, so you will be getting 2 1 2 minus 1. ஸோ அப்போ x1 ஓட வேல்யூ 1னும் x2 ஓட வேல்யூ 2னும் x3 ஓட வேல்யூ -1னும் கிடைக்குது. திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த கிவன் சிஸ்டம். கொடுத்துருக்கிற சிஸ்டத்துக்கு இதுதான் என்னோட சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் த கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1.24. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தலாம் வாங்க. ஸோ இந்த மேட்ரிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஏபிக்கும் பிஏக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ வாட் இஸ் மை ஏபி? ஏபினா ப்ராடக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ வாட் இட் இஸ் -4 4 4 -7 1 3. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணும் போது கொஸ்டின் எழுதும் போதும் பார்த்து கிளியராக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? 1 -1 1 1 -2 -2 2 1 3. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ வாட் இட் இஸ் 4 -4 +4 +8. okay, so then -4 minus of minus +4 -8 +4. okay, so then அடுத்த term -4, okay, -4 -8 +12, then -7 +7 +6, 7 -2 +3. okay, then -7 இல்லையா? -7 yeah, -7 1 2 -2 3 3s are 9. okay, +9. then 5 -3 -2, then என்ன கிடைச்சது நெக்ஸ்ட் டேர்ம் -5 +6 -1. okay, +5 +6 3 2s are 6 -3. okay, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா, ஸோ just look into it. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், this is actually cancel ஆகிட்டு இங்கே 8, right? so this is going to be 0. ஸோ இதுவுமே 0. ஸோ இங்கே 0, this is 8, இங்கே 0 0 0 8. ஸோ இது என்னது ஆக்சுவலி 8i3. okay, so what is BA? 1 -1 1 1 -2 -2 2 1 3 -4 4 4. so BA matrixங்கிறனால so you want to put B and A. so ஏன் கூடயே நீங்களும் சால்வ் பண்ணிடுங்க. okay, so what it is -7 1 3 5 -3 -1. so இதை ப்ராடக்ட் பண்ணுவோமா? so இதை ப்ராடக்ட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், -4 yes -4 +7 okay +5. so next stepல what you get, so மறுபடியும் ப்ராடக்ட் பண்ணுவோம் இல்லையா? so which is this thing and this one 4 -1 okay -3. next 4 -3 -1 okay, -4 +14 -10. okay, next 4 -2 4 -2 -2 இங்கே என்ன கிடைக்கும்னா, wait a second, this is 4 -2
plus 6. Okay, fine. So next step, 4 minus 6 plus 2. Okay, next step. So 2 4s are 8, minus 8 minus 7 plus 15. Okay, next 8 plus 1 minus 9. Then 12, sorry, 8. Okay, 8 plus 3 and a minus 3. Okay, so this is equal to 8 0 0 0 8 0 0 0 8. So that is equal to 8i3 வந்துருச்சா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, AB is equal to BA is equal to 8i3க்கு ஈக்குவலாக இருக்கு, ரைட். ஸோ அப்போ வாட் இட் இஸ், ஸோ ஆக்சுவலி நம்ம இங்கே A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா AB that is equal to 8i3 அப்படின்னா, ஸோ வாட் இஸ் AB is equal to B is equal to, so I can write it as B is equal to 8. ஓகே, வெயிட் அ செகண்ட், நம்ம இங்கே பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் சரியா. ஸோ ஏன்னா, ஸோ லெட் மீ ரைட். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஃபைன். ஸோ லெட் இட் பி, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன், வி வாண்ட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன். ஸோ இதோட சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் நான் இங்கே எழுதுறேன் அப்படின்னா இது எப்படி கிடைக்குது, ஸோ விச் இஸ் ஆக்சுவலி 1 minus 1 2, கரெக்டா. ஸோ தென் சாரி 2 இல்லை 1, அப்புறம் ஸோ 1 minus 2 minus 2 2 x 2 1 3, okay, into x y z is equal to 4 9 1, correct? Yes, of course, fine. So this is what we get. So it actually என்னது B matrix தானே. So this is actually B matrix. So இப்போ நமக்கு x y z வேணும் அப்படின்னா, so what we want to do, B inverse, okay, so 4a1 நமக்கு வேணும். ஸோ அப்போ B inverse வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ I want to find B inverse. ஸோ இங்கே B inverse இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, BA is equal to 8i3 இருக்கா, ரெண்டு பக்கமும் B inverse எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது what I get. ஸோ B inverse இங்கே போடும்போது, ஸோ I will be getting I. ஸோ I3 into A matrix, that is A, which is equal to 8 into B inverse வருமா. ஸோ I can write B inverse as, B inverse எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 1/8 ஏன்னு எழுதிக்கலாமா, 1/8 ஏன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ xyz actually equals to B inverse, அதாவது 1/8 into, ஸோ A matrix என்ன, -4 4 4, okay, A matrix நான் எழுதிடுறேன். ஸோ that is -4 4 4, okay, so -7 1 3, okay, so then 5 minus 3 minus 1, right. So இதுதான், so into 4 4 9 1 4 9 1, okay. சரி. ஸோ இப்போ 1/8 into, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், we want to multiply this. ஸோ அப்போ இங்கே -16 plus 36 plus 4, okay. ஸோ அதே மாதிரி -28 plus 9 plus 3, ஸோ அதே மாதிரி 20 minus 27 minus 1, so that is equal to, so what you get, 1/8 into, so this is 40 minus 16
So you will be getting 24. So this is 12 minus 16. So then it is minus 8. இல்லையா? Yes or no? So அப்போ இது பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? So you will be getting 3 minus 2 minus 1. So x is equal to 3, y is equal to minus 2, z is equal to minus 1. So this is the solution for the given question. கொடுத்துருக்கிற கொஸ்டினை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. Is it clear guys? ஸோ இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இதுவே நம்ம முன்னாடி சால்வ் பண்ண அதே ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இது நீங்களே உங்களோட இதில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். சரியா? நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே என்ன? -5 1 3 ஸோ 7 1 -5 1 -1 1 So what is my me matrix? 1 1 2 3 2 1 2 1 3 right? So what they asking us to find? AB matrix BA matrix என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கண்டுபிடிச்சிடலாமா? So we do product. Okay. So என்ன வரும்னா இங்க -5 1 3 7 1 -5 1 -1 1. Okay. So into 1 1 2 3 2 1 2 1 3. So product பண்ணிடலாமா? So என்ன வரும் நமக்கு? So which is 5 plus 3 -5 plus 3 minus plus 6. Okay. So okay fine. Next என்ன வரும்னா -5 plus 2 plus 3. Then 6. Okay. Not 6, 10. Minus 5 2s are -10 plus 1 plus 9. Okay. So next என்ன வரும்னா 7 plus 3 minus 6. Wait a second. 7. This is 1 only, no? 1. So 3. What is this? The 5. Okay, 5 2s are 10. Minus 10. Okay, fine. இப்போ பாருங்க. So what it is? 7 plus 2 minus 5. Then 7 2s are 14. 14 plus 1 minus 15. Okay. Then 1 minus 3 plus 2. 1 minus 2 plus 1. 2 minus 2. 2 minus 1. Sorry. 1 ones are 1. 2 minus 1. 2 minus 1 plus 3. Okay. So what do you get? That is equal to 9 minus 5 4. 0 0 0. What it is? Plus 4. மறுபடியும் இங்கே 0 0 0 4. ஓகே. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 4 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதா இங்கே? ஓகே. திஸ் இஸ் அதுக்கப்புறம் அதே மாதிரி. ஸோ 1 1 2 3 2 1 2 1 3. Okay. So what it is? -5 1 3 7 1 minus 5 1 minus 1 1. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ which is -5 plus 1 minus
plus 7. Okay. Minus 5 plus 7 plus 7 plus 2. Then what it is? 1 1 plus 1 minus 2. 3 minus 5 plus 2. அடுத்து minus 15 plus 4 14 plus 1. Then 3 plus 2 minus 1. 9 minus 10 plus 1. Minus 10 plus 7 plus 3. 2 plus 1 minus 3. 6. 3 2s are 6. Minus 5. Minus 5 plus 3. Okay. That is equal to 4 0 0 0 4 0 0 0 4. That is equal to 4i3. ஸோ அப்போ இது ரெண்டுமே 4i3க்கு ஈக்குவல். இப்போ கொடுத்துருக்குற என்ன சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ கெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4i3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்குற சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 1 1 2 3 2 1 2 1 3. ஸோ இன்டூ எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 7 2ன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இட் இஸ் bx is equal to something, so matrix 1 7 2ன்னு இருக்கு ரைட்டா. ஸோ வாட் இஸ் x is equal to b inverse என்னன்னு கிடைக்கும் 1 7 2ன்னு கிடைக்குமா ரைட். ஸோ அப்போ b inverse நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரிலேஷன்ல இருந்து. ஸோ இப்போ பிஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 4i3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ b inverse ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாட் இட் இஸ் a is equal to 4 into b inverse ன்னு வருமா. ஸோ வாட் இஸ் b inverse is equal to 1 by 4a வருமா. ஸோ 1 by 4a தான் b inverse. ஸோ வாட் இஸ் தட் x is equal to b inverse ஓட வேல்யூ என்னது 1 by 4a yes into so what is that matrix 1 7 2. so a matrix என்னது 1 by 4 into what is a matrix. So let me find what is a matrix. minus 5 minus 5 1 3. okay, so 7 1 minus 5. so then 1 minus 1 1 இல்லையா. so இதுதான் a matrix. let me check once. yes இதுதான் a matrix into 1 7 2. so the product பண்ணிட்டு ஆன்சர் வந்துரும் இல்லையா. so 1 by 4 into minus 5 plus 7 plus 6 plus 7 plus 7 minus 10. 1 minus 7 plus 2 that is equal to என்ன கிடைக்கும் நமக்கு 1 by 4 into so when you do this calculation நமக்கு இங்க என்ன கிடைக்குது 5 so it is plus 1 so it is 8. so இந்த இடத்துல 14 minus 10 is 4. so அதே மாதிரி இங்க minus 4 right. yes that is equal to என்ன கிடைக்கும் நமக்கு இங்க values 2 1 minus 1 right. so இதுதான் வந்து x y z ஓட values. x is equal to 2 y is equal to 1 z is equal to minus 1. so this is how you solve this question. இந்த question ஈஸியா இருந்ததா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தரலாம். a man is appointed in a job. இது மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் மேபி அவங்க கேட்கலாம் சரியா. so a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment.
So annual increment fixed amount. So if his salary was 19,800 per month at the end of first month after 3 months of service, and 23,400 per month at the end of first in the first month after 9 years of service. 9 years of service அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்ல அவருக்கு இவ்வளோ சேலரி இருக்கு. சரியா? ஸோ ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இவங்க 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனோட சேலரி என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னா நமக்கு என்ன கொடுக்கலையோ அதை நம்ம XYன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் பி த certain amount. Okay, annual increment. A man is appointed in a job with a monthly salary of certain amount. நமக்கு தெரியல. ஸோ அதனால எக்ஸ் பி த salary. Okay, salary. Okay, and Y be the fixed amount of increment. சரியா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது அவனோட சேலரி, ஒய் அப்படிங்கிறது அவனோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன? அவனோட சேலரி எக்ஸ் ப்ளஸ் 3 years ஆஃப் ஒர்க் சர்வீஸ் தானே. 3 years சர்வீஸ்க்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? அப்போது 3 into இன்க்ரிமெண்ட்ஸ் வரும். ரைட்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 9 years அப்படின்னா 9y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிச்சு? 400. ஸோ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். சரியா? அப்போ 1 3 வாட் இஸ் 1 9 xy இஸ் ஈக்குவல் டு 19,800 23,400. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா வாட் இட் இஸ் AX is equal to B, X is equal to A inverse Bன்னு வருமா? What is A inverse? A inverse is equal to 1 by modulus of A adjoint of Aன்னு வருமா? ஸோ அதுக்கப்புறம் நான் இது கண்டுபிடிக்கணுமா? ஸோ வாட் இஸ் adjoint of A? Adjoint of A is equal to, ஸோ AIJ அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ வாட் இஸ் AIJ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு என்ன வரும்? ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுங்கிறது என்ன ஆக்சுவலி? ஸோ 4 minus 1, okay, minus 3 and 1 இல்லையா? எஸ். ஸோ அப்போ AIJ டிரான்ஸ்போஸ் அதுதானே adjoint of A. ஸோ adjoint of A is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 1, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா வாட் இட் இஸ்? ரைட், சாரி இது 4 கிடையாது, இது 9. ஓகே, ஸோ தட் இஸ் 9. 4 மாதிரி இருந்தது, இட் இஸ் 9. ஸோ 9, ஓகே, minus 3 minus 1 plus 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை adjoint of A. ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சிடலாமா? ஏங்கிறது இது தானே. ஸோ A is actually the matrix 1 3 1 9. So what is determinant? 9 minus 3, which is equal to 6. So determinant of A is equal to 6. What is A inverse? A inverse is equal to 1 by 6. 9 minus 3 minus 1 plus 1. சரியா? A inverse. What is X? X is equal to A inverse B. So A inverse அப்படிங்கிறது என்னது? 1 by 6 into 9 minus 3 minus 1 1. Okay, B அப்படிங்கிறது what is B? What is B? What is B? So B is equal to 19,800. Okay, 19,800 23,400. Fine. ஸோ இதைத்தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ 1 by 6. ஸோ பெட்டர் வி ஜஸ்ட் 6ஆல் இந்த மேட்ரிக்ஸை டிவைட் பண்ணிட்டு கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். எஸ், ஃபஸ்ட் இது 6ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ 9 minus 3 minus 1 1. So I'm going to divide by 6. So divided by 6.
So இங்கே 6ஆல் டிவைட் பண்ணால் anything we get, whether it is divisible by 6. So 18, 54 வரும் இல்லையா, டிவைட் ஆகும். சரி, ஓகே. So what you get? 400 divided by 6. பண்ணும்போது what I get? So 9 minus 3, 1 minus 1, 1. That is equal to 3300. So which is இங்கே வந்து என்ன வரும்னா 3900. Okay, fine. So கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போதும். ஸோ 9 into this thing. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 9 0 0 27 227 27 29. Okay, minus this thing minus 3900. Okay, so அதே மாதிரி this thing minus 3900 into minus 3. Okay, so அதே மாதிரி இங்கே so what I get? 3. Sorry, இது plus 3 தானே வரும். I already mentioned minus. சரி, ஓகே. 3300 minus 3300, okay, plus 3900. Am I right? Which is equal to 29700 minus 11700. Pinna here you get 600. So that is equal to, so answer என்னன்னு வந்துச்சுங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது you will be getting 18,000 இல்லையா? 18,000 இங்கே 600. So your answer will be, அவனோட salary என்ன? 18,000. So annual increment 600. So this is how you solve this question. சரியா? So in the problem question 5th one you want to solve. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ப்ரீவியஸாக நான் ஒரு கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் கண்டிஷன்ஸ் எழுதி சால்வ் பண்ணணும். இங்கே உங்களுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் வரும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸை எப்படி இன்வர்ஷனில் சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஹியர் வி வாண்ட் டு யூஸ் கிராமர்ஸ் ரூல். சரியா? கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரியா? ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus 3y minus z is equal to 11. So 2x minus y plus 2z is equal to 9. 4x plus 3y plus 2z is equal to 25. So இதைத்தான் நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி xy z கண்டுபிடிக்கணும். First of all you write the matrix. So நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதுங்க. ஸோ இங்கே ax is equal to b. So what is a? 3 minus 1 2 minus 1 2 4 3 2. Okay, that is equal to into x y z is equal to 11 9 25. சரியா? ஸோ வாட் இஸ் மை இப்போ டெல். இப்போ டெல்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் டெல். ஓகே, ஸோ டெல் எக்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் இதுதான் வந்து எக்ஸோட வேரியபிள்ஸ் இல்லையா, கோஎஃபிஷியன்ட்ஸ். அதுக்கு பதிலாக நம்ம இது போடணும். சரியா? ஸோ வாட் இஸ் டெல்? ஸோ இப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 minus 1 2 minus 1 2 4 3 2. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணணும். ஸோ வாட் இட் இஸ்? 3 into minus 2 plus actually minus 2 plus 6. So that is plus into minus minus. So minus 6 in over, right? So minus 3 into, so what is this? 2 2s are 4 4 minus 8 minus 1 into
2 3s are 6, minus of minus plus 4. Okay, so which is equal to 3 into minus 8 minus 3 into minus 4 minus 10. Okay, which is equal to minus 24 minus 12 minus 10. That is equal to, so what I get, minus of minus plus தானே. Yes, 3 அதாவது 3 4s are plus 12. So 24 plus 12 is going to be 12. 12 plus minus 12 minus 12 minus 10 is minus 22. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னாவே இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். இல்லைனா அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாகவும் இருக்கலாம், நோ சொல்யூஷனாகவும் இருக்கலாம். அப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்ஸுமே ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணும் போது அது எக்ஸ்பிளைன். சரியா? ஸோ இப்போதைக்கு இது வந்து யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா, எக்ஸோட வேல்யூ வந்து டெல் எக்ஸ் பை எக்ஸு, ஒய்யோட வேல்யூ வந்து டெல் ஒய் பை ஒய்ஏ, டெல் இசட்டோட வேல்யூ வந்து இசட்டோட வேல்யூ வந்து டெல் இசட் பை இசட். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம del x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ வாட் இஸ் del x? del x is equal to, so what it is, yeah, so del x is equal to, so இப்போ என்ன வரும்னா 11 9 25 3 minus 1 3 minus 1 2 22. Okay, which is equal to, இப்போ இந்த determinant solve பண்ணா 11 into what it is, multiply பண்றோம். So this will actually equals to what it is, 11 into minus 2 minus 6. Okay, minus 3 into 9 2s are 18 minus 50 minus 11 into minus 11 கிடையாது 1 தானே. So minus 1 into, so it is 9 3s are 27 minus of minus plus minus into minus, it's plus 25. இல்லையா? Done. Which is equal to 11 into what it is, minus 8 minus 3 into, so it is 2 32 minus 32 plus, no, minus minus 52. சரியா? That is equal to minus 88. So it is plus 696 minus 52. Right? Yes. So that is equal to, so what you get, minus 44 னு கிடைக்குமா? Yes, minus 44. அதே மாதிரி இப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? x is equal to, what is my del x by x, del x by del x, sorry, del x by del, நான் இங்கே del x by del, del x by del, del y by del, del போடுறதுக்கு பதிலாக அங்கே x y z ன்னு போட்டேன், சாரி. ஸோ x is equal to del x by del, y is equal to del y by del, z is equal to del z by del. ஸோ அதே மாதிரி x is equal to del x by del ன்னு வரும். ஸோ வாட் இஸ் மை del வேல்யூ? ஸோ del x அப்படிங்கிறது என்னது? minus 44, okay, divided by minus 22, which is equal to 2. Okay, which is equal to 2ன்னு வரப்போகுது. அதே மாதிரி del y வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் மை del y? del y is going to be equal to, ஸோ வேல்யூஸ் எல்லாம் கடகடன்னு காப்பி பண்ணுங்க, 3 2 4, okay, then 11 9 25, so then minus 1 2 2 2 2. Okay, fine. This is my del y.
ஸோ del y அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யா இப்போ என்ன பண்ண போகிறோம் 3 இன்டூ ஸோ 9 2s are 18 minus 50 right 9 2s are 18 minus 50 minus 11 into so 2 2s are 4 minus 4 minus 8 minus 1 into so it's 50 minus 20 minus 36 okay so which is equal to 3 into so நமக்கு இங்க என்ன கிடைக்கும் 3 into minus 32 minus 11 into minus 4 minus this is 14 so which is equal to minus 96 plus 44 minus 14 கிடைக்குதா so that is actually equals to இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 66க்கு ஈக்குவலாக இருக்கும் minus 66க்கு ஈக்குவலாக இருக்கும் எஸ் ஆர் நோ எஸ் minus 96 plus 44 minus 11 okay so what is del y is equal to minus 66 what is y is equal to del y by del minus 66 divided by minus 22 which is equal to 3 okay so இதே மாதிரி del z கண்டுபிடிக்கணும் del z அப்படிங்கிறது என்ன ஒரு வேல்யூ so del z அப்படிங்கிறது என்னது actually 3 2 4 second 3 minus 1 3 3 minus 1 3 so 11 9 25 right so இப்போ இதோட values 3 into so minus 25 plus minus 25 minus 25 minus 27 okay minus 3 into 50 minus 36 plus 11 into 6 minus 2 6 minus 4 done so which is equal to 3 into minus 52 minus 3 into 14 okay plus 11 into so wait a second 11 into so இங்க actually plus தான வருது 6 plus okay 10 that is equal to so what it is 3 into this thing is going to be equal to minus 156 minus 2 142 plus 110 that is equal to minus 88 okay so that is equal to minus 88 what is z is equal to del z by del that is equal to so what is the value minus 88 divided by minus 22 which is equals to 4 suppose x oda value வந்து x is equal to 2 y is equal to 3 z is equal to 4 this is the required answer for the question ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கிராமர் ரூலை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு வேர்ட் ப்ராப்ளமில் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு தென் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸைஸ் மூவ் பண்ணிடலாம் சரியா நெக்ஸ்ட் எக்ஸைஸ் ப்ராபப்ளி செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லெட் சி டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே ஸோ லெட் மீ erase everything ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் செகண்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னு தெரியும் இல்லையா லெட் 1/x வந்து ஏனும் 1/y வந்து பீனும் 1/z வந்து சீனும் எடுத்துக்கிறோம் ரைட் அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும் 3a minus 4y 4b minus 2c is equal to 1 ஸோ அதே மாதிரி a plus 2b plus c is equal to 2 so அதே மாதிரி 2a minus 5b minus 4c is equal to minus 1 so what I can write ax is equal to b so a ங்கிறது என்னது actually 3 minus 4 minus 2 1
2 1 2 minus 5 minus 4. Okay, so what is x? தெரியாத unknowns என்ன? a b c is equal to what is this? 1 2 minus 1. So what is my del? Del is equal to 3 minus 4 minus 2 1 2 1 2 minus 5 minus 4. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிட்டர்மினன்ட் வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ? 3 into minus 8 plus 5. Okay, minus of minus plus 4 into minus 4 minus 2. Minus 2 into minus 5 plus 4 minus 4. Okay, that is equal to 3 into 3 into minus 3 plus 4 into minus 6 minus 2 into minus 9. That is equal to, that is going to be equal to, okay, that is going to be equal to minus 9 minus 24 minus 18. Okay, which is equal to 27 1 okay, it is plus 18. Okay, plus 18. So அப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது what you get? 9 minus 24. So 9 minus 24 is going to be equal to minus 15 வருதா, which is not equal to 0. So அதனால it has unique solution. It has unique solution தான் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? del x by del y, that is இங்கே a actually. ஸோ அப்போ del a by a. அதே மாதிரி b யோட வேல்யூ del b by del. c யோட வேல்யூ del c by del. Okay, so this is what the thing is. Okay, fine. So what is my a கண்டுபிடிக்கணும்னா del a கண்டுபிடிக்கணும். What is del a? So அதுக்கு பதிலா 1 2 minus 1 போட்டுட்டு minus 4 2 minus 5 minus 2 1 minus 4. Okay, so sorry, determinant, it's not matrix, determinant. Okay, determinant அப்போ determinant தான் போடணும். சரியா? சரி, okay, fine. determinant போட்டாச்சு. சால்வ் பண்ணிடலாமா? what it is? 1 into minus 8 minus of minus plus 5 minus 4 into 2 4s are 8 minus 8 அதுக்கப்புறம் this is actually minus 1, so it is plus 1. so அதுக்கப்புறம் minus 2 into, so what it is? 2 5s are 10 minus 10, so minus 2 plus 2. Okay, so which is equal to, so minus 1 into minus 3 minus 4 into minus 7 minus 2 into minus 8. Okay, that is equal to minus 3 plus 28 minus of minus plus 16. Okay, fine, which is equal to, so minus 3 பண்ணும்போது it is 25 plus 16. that is equal to, okay, ஒரே ஒரு இடத்துல குட்டியா இங்க பாருங்க, இந்த இடத்துல சாரி, it is actually plus இல்லையா, minus of minus plus, இங்கேயும் plus தான் வரும். so இது plusனா this is going to be minus, correct? yes. so அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் வராது. so we can write like this. so இது என்னது? minus 3 வரும்போது minus 31 வரும், ரைட்டா? 31 plus 16, so அப்போ 11 6 4 5, it will be minus 15, ரைட்டா? minus 15. so what is my del a யோட வேல்யூ? minus 15. a is equal to, so del a யோட வேல்யூ minus 15 divided by, so del ஓட வேல்யூ minus 15 தான், which is equal to 1. so அப்போ a யோட வேல்யூ 1. so what about b? so del b கண்டுபிடிச்சிடலாமா? del b யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? so அந்த இதுக்கு பதிலாக போடுவீங்க. so 3 1 2
3 1 2 1 2 minus 1 1 2 minus 1 அதுக்கப்புறம் 2 minus 2 ஸோ இங்கே லாஸ்ட் minus 2 1 4 minus 2 1 minus 4 ஓகே ஃபைன் சரியா ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஸோ அப்போ 3 into minus 8 minus 1 plus 1 மாறிடும் ரைட் ஸோ minus 1 into so minus 4 minus 2 okay minus 2 into minus 2 into minus 2 into 1 minus 1 minus 4 okay okay what do you get so 3 into minus 7 minus 1 into minus 6 minus 2 into minus 5 that is equal to minus 20 minus 21 okay so it is plus 6 it's plus 10 16 minus 21 minus 21 plus 16 that is equal to minus 5 சரியா so what is my del b ஓட value minus 5 so b is equal to del b by del is equal to minus 5 divided by minus 15 which is equal to 1 by 3 னு வரப்போகுது right சரி fine இந்த 1 வந்துச்சு இங்க 1 by 3 then what is my del z del z ஓட வேல்யூ என்ன 3 1 2 okay so second வந்த ரோ என்ன வரும்னா minus 4 2 minus 4 2 minus 5 okay so இது வந்து 1 2 minus 1 இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 3 into minus 2 plus 10 minus of minus plus 4 into 1 minus 1 minus 4 minus 1 minus 4 plus 1 into minus 5 minus 4 which is equal to 3 into 8 plus 4 into minus 5 minus 9 which is equal to 24 minus 20 minus 9 which is equal to it's actually minus 5 இல்லையா so minus 5 that is அப்போ del c ஓட வேல்யூ del c ஓட வேல்யூ என்னது minus 5 what is c then del c divided by del that is equal to minus 5 divided by minus 15 is equal to 1 by 3 so நான் என்னதான் கண்டுபிடிக்கணும் c ஓட வேல்யூ actually what a ஓட வேல்யூ 1 so அப்போ a ஓட வேல்யூ 1 by x is equal to 1 னா x is equal to 1 தான் right so b ஓட வேல்யூ 1 by 3 so இப்போ b அப்படிங்கிறது 1 by y is equal to 1 by 3 னா y ஓட வேல்யூ 3 ரைட்டா so அதே மாதிரி c ஓட வேல்யூ 1 by 3 so 1 by z is equal to 1 by 3 அப்படின்னா z is equal to 3 so அப்போ x solution set x y z ஓட வேல்யூ 1 3 3 தான் ஆன்சர் okay this is the unique solution for the system so நம்ம ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் so இந்த கொஸ்டின் படிச்சிடலாம் A family of 3 people went out for a dinner, okay, in a restaurant. The cost of 2 dosa, 2 dosa, 3 idlis and 2 vadas, 150 rupees ஆச்சு. So the cost of 2 dosa, 2 idli and 4 vada is 200. So 5 dosa, 4 idli, 2 vadas is 250. So the family has 350 in hand and they ate என்னென்ன பண்ணியிருக்காங்க 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்ருக்காங்க அவங்களால அந்த பில்லை பே பண்ண முடியுமா பே பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நமக்கு இப்போ என்ன தெரியணும் தோசையோட ரேட் தெரியணும் இட்லியோட ரேட் தெரியணும் வடாவோட ரேட் தெரியணும் ஸோ நமக்கு அது எல்லாமே அன்னோன் இல்லையா ஸோ அதெல்லாமே எக்ஸ் வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸை வச்சுக்கலாம் ஸோ லெட் எக்ஸ் பி த ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம் ஸோ லெட் எக்ஸ் ஒய் இசட் பி த காஸ்ட் ஆஃப் let x y z be the cost of dosa idli and vadai okay respectively கொடுத்துருக்கிற கண்டிஷன் வச்சு நான் என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம் கொடுத்துருக்கிற கண்டிஷன் வச்சு ஸோ ஐ கேன் ரைட் 2 dosa x 2x plus 3y
plus 2z is equal to 150. Okay, so அதே மாதிரி 2x plus 2y plus 4z is equal to 200. so அதே மாதிரி 5x plus 4y plus 2z is equal to 250. ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ ரோட் இட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா வாட் இஸ் மை டெல். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஏ? ஏங்கிறது 2 3 2 2 2 4. இது நீங்கள் இன்வர்ஸ் மெத்தட்லேயுமே சால்வ் பண்ணலாம், இல்லை கிராமர்ஸ் ரூல்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே நான் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 150 200 250. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ. ஸோ அந்த டெல்லோட வேல்யூ என்னன்னு எழுதிக்க போகிறேன். டெல் அப்படிங்கிறது என்னது? 2 3 2. ஸோ 2 2 4. ஸோ இது யூனிக் சொல்யூஷனாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். சரியா? ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ வாட் இட் இஸ்? ஸோ 2 into 2 2s are 4 minus 16 minus 3 into minus 3 into 4 minus 20. okay, minus 20. so அதே மாதிரி plus 2 into 8 minus 10. okay, that is equal to 2 into minus 12 minus 3 into minus 16 plus 2 into minus 2. so that is equal to minus 24 plus 48 minus 4 is equal to, so if I put here it's minus 28 in varum, so which is 20. so which is not equal to 0. இதுக்கு unique solution தான். if I want to find what is del y, del x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதால் 150 200 250 ஆல். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். சரியா? ஸோ தென் 3 2 4 3 2 4. so then 2 4 2. சரியா? that is equal to, so இப்போ 150 நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க இல்லையா? 2 2s are 4 minus 4 4s are 16. okay, minus 3 into 400 minus 1000. okay, plus 2 into plus 2 into 800 minus 500. okay, yes, so that is equal to 150 into minus 12 இல்லையா? minus 3 into 600 minus 600 plus 2 into 300 which is equal to, wait a second, so 1800 minus 1800 plus 1800, okay, plus 600. so ரெண்டு cancel ஆயிடுச்சு. so you will be getting 600. okay, so அப்போ del x ஓட வேல்யூ 600 வந்துருச்சு. so what about x? x is equal to del x del x by del, that is equal to 600 by 20. so which is equal to 30 இல்லையா? so that is the x value என்னது? cost of dosa per dosa வந்து 30 rupees.
ஸோ இதே மாதிரி del y கண்டுபிடிச்சிடலாமா? del y அப்படிங்கிறது என்ன வரும்? 2 2 ஸோ நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க இல்லையா? 5 150 200 250 so then 2 4 2 that is equal to so அப்போ 2 into 400 minus 1000 okay so minus 150 into 2 2s are 4 minus 20 4 minus 20 plus 2 into 500 2 into 500 minus 5 2s are 10,000 okay that is equal to so என்ன கிடைக்கும் 2 into minus 600 minus 150 into minus 16 okay so you will be getting okay so what I get 16 plus 2 into so which is minus 500 so இங்க என்ன கிடைக்கும் minus 1200 இப்போ வந்து 150 into 16 so that is going to be minus of minus plus 2400 minus 1000 so which you get 200 னு கிடைக்குமா so you will be getting 200 இல்லையா so which is y is equal to del y by y is equal to 200 by 20 which is equal to 10 so after that vada கண்டுபிடிக்கணுமா so vada wait a second so vada கண்டுபிடிக்கிறதுக்கு del y பண்ணு ரைட்டா so what is del z del z is equal to 2 2 5 3 2 4 அதுக்கப்புறம் 150 200 so அதுக்கப்புறம் 250 okay so then try to solve this solve பண்ணலாமா 2 into so this is 2 into 250 is going to be 500 minus 4 into 200 is going to be 800 minus 3 into so what 500 minus 1000 plus 150 into 8 minus 10 okay which is equal to 2 into minus 300 minus 3 into minus 500 plus 150 into minus 2 that is equal to 2 3s are 6 minus 600 plus 1500 minus 300 okay which is equal to 1500 minus 900 which is equal to 600 okay z is equal to so என்ன வரும் 600 del x del z divided by del which is equal to 600 divided by 20 which is equal to 13 வரும் right so actually x ஓட வேல்யூ என்ன 30 y ஓட வேல்யூ 10 z ஓட வேல்யூ வந்து 30 ஸோ ஃபைனலாக நமக்கு போயிட்ட கொஸ்டின் என்ன ஆக்சுவலி ஸோ அவங்க எவ்வளோ 3 தோசா 6 இட்லி 6 வடா 3 தோசா ஸோ இது வந்து தோசா காஸ்ட் ரைட் ஸோ இது இட்லி காஸ்ட் இது வந்து வடா காஸ்ட் ஸோ அப்போ 3 தோசா அப்படின்னா 3 இன்ட்டு
30 which is equal to 90. ஸோ அதே மாதிரி 6 idlis. 6 idlisனா எவ்வளோ 6 into 10 which is equal to 60. ஸோ அதே மாதிரி இன்னொன்று 6 vadas. 6 vadais. 6 vadai எவ்வளோ 6 into 30 that is 180. சரியா? ஸோ இப்போ இங்கே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். டோட்டல் எவ்வளவு 90 plus 60 180. 180 sorry 90 plus 60 150. 150 na what do you get 50 320. So what I get which is equal to so sorry this is 180. So 180 plus பண்ணும்போது 150 plus 180 so which is you will be getting 330 right 330 rupees. So அவங்க கையில் இருக்கிறது என்ன they have 350 rupees. அப்போ they can pay the bill இல்லையா they can pay the bill because இது வந்து 350 விட கம்மியாக இருக்கு right fine. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தடில் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பார்த்துடலாம் சரியா? ஸோ வெயிட் அ செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் அ செகண்ட். ஓகே ஸோ ஆக்சுவலி இதுவே வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஸோ தென் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் த சிஸ்டம் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நோ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பேராமீட்டர் லேம்டா இருந்துச்சுன்னா லேம்டாக்கு என்ன வேல்யூ போட்டால் அது வந்து அது வந்து அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மாறும் எந்த வேல்யூ போட்டால் கன்சிஸ்டண்ட்டாக ஆகாது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா லேம்டாவோட அந்த பேராமீட்டரோட கண்டிஷன் என்ன ஸோ அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸைஸில் பார்க்க போகிறோம் காஸ் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம ஆஃப் த பார்ட் ஆஃப் த 5 marks கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 2ல் பேலன்ஸ் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸசைஸ் 1.4 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான 5 marksமே நம்ம இந்த செஷனில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னது உங்களோட போர்டு எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சரியா? பேலன்ஸ் இருக்கிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சாப்டரில் செகண்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் 1 hour 30 minutes ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. See you all in the next interesting class. Thank you all. Bye.